கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நேத்து நான் வந்து ஹோம்ஒர்க் சம்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா? அது எல்லாரும் சால்வ் பண்ணியாச்சா? சரி, அது கூட ஆன்சர் சொல்றீங்களா? இல்லை, எத்தனை பேர் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. முடிச்சாச்சா? எல்லாருக்குமே ஆன்சர் வருதா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? அதோட ஆன்சர் டிஸ்கஸ் பண்ணுமா இல்ல எல்லாமே வருதா? அதுல ஏதாவது டவுட் இருக்கா? டிஸ்கஸ் பண்ணுமா இல்ல டைரக்டா கிளாஸ் போயிடலாமா? சரி, ஆன்சர் மட்டும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் சம் a ஈக்குவல் டு 3, அப்புறம் b ஈக்குவல் டு 2 அப்படின்னு ஒன்று சம் சொன்னோம் இல்லையா? அதுல தென் ஃபைண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தோம். a பிளஸ் b, இது வந்து என்னது? 3 பிளஸ் 2 5. ஃபர்ஸ்ட் சம். ரெண்டாவது வந்து 7a பிளஸ் 4b. இதுல a இருக்கிற இடத்துல 3 போடணும், b இருக்கிற இடத்துல 2 போடணும். 7 into 3 plus 4 into 2. 7 into 3 21 plus 4 into 2 8. ரெண்டையும் ஆட் பண்ணா 29. தேர்ட் கொஸ்டின் வந்து a ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் b ஸ்கொயர். இதுல a இருக்கிற இடத்துல 3 போடணும். ஸோ 3 ஸ்கொயர். b இருக்கிற இடத்துல 2. 2 into 3 into 2 plus b ஸ்கொயர் 2 ஸ்கொயர். 9 plus 12 plus 4. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா என்ன வருது? 25 வருதா? தேர்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டின் வந்து a கியூப் மைனஸ் b கியூப், அதாவது 3 கியூப் மைனஸ் 2 கியூப். 3 கியூப் வந்து 27, 2 கியூப் வந்து 8. 27ல இருந்து 8 மைனஸ் பண்ண ஆன்சர் என்ன? 19. ஓகேயா? இதுதான் ஃபர்ஸ்ட் 4 சம்ஸோட ஆன்சர். லாஸ்ட் ஒன் மட்டும். இல்ல இல்ல இதுல லாஸ்ட். நெக்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் பார்க்கலாம். அடுத்து இன்னொன்னு இதுல மிஸ் பண்றோம். 7b 4a பிளஸ் 7a பிளஸ் 4b. இதுக்கு ஆன்சர் என்னப்பா? 13. மைனஸ் சொன்னா பிளஸ் மைனஸ் 4bயா? இது வந்து 7a மைனஸ் 4b. ஸோ 7 into 3 minus 4 into 2. 21 minus 8. 13 வருதா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட். ஹோம்ஒர்க் சம்ல செகண்ட் கொஸ்டின்.
இன்னைக்கு புதுசா அட்டென்ட் பண்றவங்க நான் இப்ப ஹோம்ஒர்க் சம் தான் சொல்லிட்டு இருக்கேன். அது முடிச்சதுக்கு அப்புறம் டாபிக் ஆரம்பிப்பேன். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் என்ன செய்யறேங்கிறத மட்டும் பார்த்துட்டே இருங்க. புரிஞ்சதுன்னா பாருங்க. m equal to 2. இப்ப இதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 3m² -2m -7 கண்டுபிடிக்க சொல்லிருந்தேன். அப்ப m இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். 2² -2 into 2 -7. இப்ப 2² வந்து 4 -4 -7 12 -11 ஆன்சர் வந்து 1. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் ஆன்சர் 9 -5m அப்படின்னு சொன்னோம். 9 -5 into 2. 9 - 10 வந்து -1 ஆன்சர். ஓகே, 9ல இருந்து 10 மைனஸ் பண்ணா -1. தேர்ட் கொஸ்டின் 5m/2 -4. இதுல m இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா 5 into 2/2 -4. 2 அடிச்சிடலாம். அப்போ 5 - 4 1 தான் இருக்கும். இதுல ஃபோர்த் கொஸ்டின் சொன்னோம். 3m - 5. m இருக்கிற இடத்துல 2. 3 into 2 -5. 6 - 5 ஆன்சர் 1. ஓகே, இதை நான் அடுத்தது போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின் வந்து x equal to -1. அப்ப அதுல என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும்? 2x -7. இதுல வந்து 2 into -1 -7. இதுல -2 -7 ஆன்சர் வந்து -9. செகண்ட் சம் வந்து -x + 2 அப்ப இதுல x இருக்கிற இடத்துல -1 போட்டீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு மைனஸ் மறுபடியும் மைனஸ் போடும்போது ஒரு பிராக்கெட் போடுவாங்க. அப்ப இந்த மைனஸ் இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ். 1 + 2 3. மூணாவது கொஸ்டின் x² + 2x + 1. இப்ப இதுல x இருக்கிற இடத்துல -1 போட்டீங்கன்னா -1 the whole square + 2 into -1 + 1. -1 ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் போயிருங்க, 1 தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல -2 வரும். 2 into -1 என்ன? -2 + 1. அடுத்தது 1 + 1 2. 2 - 2 0. 1 - 2 0. எப்படினாலும் ஆன்சர் 0. இது fourth one 2x² - x - 2. இப்ப இதுல x இருக்கிற இடத்துல -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ரெண்டு மைனஸ் பக்கத்துல பக்கத்துல வந்தா பிராக்கெட் போட்டுக்கோங்க. ஓகேவா? அப்ப 2 into 1² வந்து 1 தான். 1 into 1 + 1 -2. So 2 into 1 2 + 1 -2. 2 + 1 3. 3 - 2 answer 1. ஃபர்ஸ்ட் அடிஷன், அப்புறம் தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த் ஒன். இது எல்லாருக்கும் ஆன்சர் வருதா? இல்ல ஏதாவது டவுட் இருக்கா? இல்ல தானே? ஆன்சர் செக் பண்ணியாச்சா எல்லாரும்? அடுத்த கொஸ்டின் என்ன எழுதிப்போம்? x equal to 2 அப்படின்னா என்னெல்லாம்? ஃபர்ஸ்ட் சம் x + 7 + 4 into x - 5. xல 2 போட்டோம்னா 2 + 7 + 4 into 2 - 5. அடுத்தது 2 + 7 9 போட்டுடலாம். பிளஸ் 2 - 5 என்ன? -3. 9 இதை மல்டிப்ளை பண்ணா -12 வரும். கரெக்டா? அப்போ ஆன்சர் -3. ரெண்டாவது சம் 3 into x + 2 + 5x - 7. x இருக்கிற இடத்துல 2 போட்டீங்கன்னா 2 + 2 + 5 into 2 - 7. 2 + 2 வந்து 4
plus 10 minus 7, 12 plus 10 minus 7, 22 minus 7, 15. The second sum, அடுத்தது third sum C. இதிலே மூணாவது கேள்வி. X equal to 2 அப்படின்னா 6x plus 5 into x minus 2. 6 into 2 plus 5, 2 minus 2 வருதா? அப்ப 6 into 2 12, இங்க 5, இங்க 2 minus 2 0. அப்ப இந்த இடம் ஃபுல்லாவே 0 ஆயிடும். 12 plus 0, அப்ப ஆன்சர் 12. ஓகே, இது வந்து C. அடுத்தது D, 4 into 2x minus 1 plus 3x plus 11. X equal to 2 போட்டா 4 into 2 into 2 minus 1 plus 3 into 2 plus 11. 4 into 4 minus 1 plus 6 plus 11. இதுல 4 minus 1 வந்து 3 plus 6 plus 11. இதுல 4 into 3 12 plus 6 plus 11. 12 plus 6 வந்து 18. 18 plus 11 ஆன்சர் என்ன? 29. அடுத்தது போலாமா? Z equal to 10 Z cube minus 3 into Z minus 100. இந்த sum Z இருக்கிற இடத்துல 10 போடணும். 10 cube minus 3 into 10 minus 100 அப்படின்னு வரும் தானே? 10 cube வந்து 1000 வருமா? அப்புறம் 3 into இந்த இடத்துல 10 ல இருந்து 100 மைனஸ் பண்ணா minus 90. அடுத்தது 1000. 3 into 90 மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் into மைனஸ் பிளஸ் 270. அப்ப 1270. அடுத்தது P equal to minus 10. P equal to minus 10. இப்ப இதுல வந்து P square minus 2P minus 100. இப்ப இதுல minus 10 the whole square minus 2 into minus 10 minus 100. 10 square எவ்வளவு? 100. இந்த இடத்துல minus into minus plus 2 into 10 20 minus 100. 120 minus 100. Of answer 20. அவ்வளவுதானேப்பா? ஹோம்ஒர்க் இவ்வளவுதானே சொன்னோம், வேற ஏதாவது சொன்னோமா? இதுல எல்லாருக்குமே ஆன்சர் கரெக்டா வந்திருக்கா? யாருக்காவது 1 2 அப்படி தப்பு வந்திருக்கா? மைனஸ் பிளஸ் அது மாத்திக்கணும். ஸோ இன்னைக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்ஜிப்ரா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்கூல் புக்ல சிபிஎஸ்இ 10th சிபிஎஸ்இ ஸ்கூல் புக்ல உள்ள அல்ஜிப்ரா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரியா? நேத்து நம்ம பார்த்தது எதனாவது ஸ்டாண்டர்ட்? 7th 10th வரைக்கும் உள்ள அல்ஜிப்ரா.
ஓகே கவனிங்க, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன், அதாவது ஒரு ஈக்குவேஷனை சால்வ் பண்றது எப்படி அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். ஓகேவா? ஈக்குவேஷன் சால்விங், ஒரு சமன்பாடை சமன் செய்தல், சமன்பாட்டை சமன் செய்தல், சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னு தான் படிப்போம். சோ இது எப்படி, இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷனுக்கு எப்படி பண்ணணும்? குவாட்ராடிக் ஈக்குவேஷன், குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படின்னா இருபடி சமன்பாடு அப்படின்னு சொல்லுவோம். இருபடி சமன்பாடுனா எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்கொயர் பவர்ல 2 இருக்கும். சரியா? இப்ப எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6 equal to 0 இப்படின்னா இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன். ஏன் இதை எப்படி சொல்றோம்னா பவர்ல என்ன இருக்கிறதுனால, 2 இருக்கிறதுனால. ஓகேயா? ஸோ இப்ப இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை எப்படி சால்வ் பண்றது, இதை வந்து ரெண்டு சொல்யூஷன் வரும். இதுக்கு ரெண்டு சொல்யூஷன் எப்படி சொல்றேன், ஏன்னா பவர்ல என்ன இருக்கு, ஸ்கொயர் இருக்கா, அதனால ரெண்டு சொல்யூஷன் இதுக்கு இருக்கும். அப்ப அந்த ரெண்டு சொல்யூஷன் என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது எப்படி, அதுதான் இங்க பார்க்க போறோம். இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனோட காமன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, பொதுவான ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் ஏபி ஈக்குவல் டு 0. இதுதான் அந்த காமனான ஃபார்முலா. எப்படி இருக்குன்னா இப்ப கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் தனியா இருக்கா, அதுக்கப்புறம் எக்ஸ் பக்கத்துல இங்க என்ன இருக்கு, ஏ பிளஸ் பி. அதாவது இந்த ரெண்டு சொல்யூஷன் உண்டுன்னு சொன்னோம்ல, ரெண்டு சொல்யூஷன் உண்டுன்னு சொன்னோம் இல்லையா, இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சொல்யூஷன் உண்டு. அதுல ரெண்டு சொல்யூஷன்ங்கிறது தான் நான் ஏ பின்னு எடுத்துருக்கேன். அந்த ஏ பிய ஆட் பண்ணி வரக்கூடிய நம்பர் தான் எக்ஸ் பக்கத்துல இருக்கும், மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய நம்பர் தான் தனியா இருக்கும். ஸோ அதுதான் இதுல நான் சொல்ல வர முக்கியமான பாயிண்ட். எக்ஸ் பக்கத்துல இருக்கிற இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்னது ஆக்சுவலா ரெண்டையும் ஆட் பண்ணி வரக்கூடிய வேல்யூ. இது என்னது, இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய வேல்யூ. அப்ப இதுல சொல்லுங்க, நான் ஒரு ஈக்குவேஷன் எழுதியிருக்கேன்ல, அதுல எது ஏ பிளஸ் பி 5, எது ஏ இன்டு பி 6. இப்ப இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது ரெண்டு நம்பரை பெருக்குனா பிளஸ் 6 வரணும், ஏதோ ரெண்டு நம்பரை, அதே ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா என்ன 5 வரணும், -5 வரணும். புரியுதா? அது என்ன நம்பர்னு நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. ரெண்டு நம்பர் அது வந்து பெருக்குனா 6 பிளஸ் 6 வரணும், அதே ரெண்டு நம்பரை கூட்டுனா இந்த இடத்துல பிளஸ், கூட்டுனா -5 வரணும். அது என்ன நம்பர்? 3 2. ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்களேன், 3யும் 2வையும் பெருக்குனா 6 வரும் தானே, கூட்டுனா 5 வரும் தானே. ஆனா என்ன 5 வரணும்னு சொல்றாங்க, -5 வரணும். அப்ப என்ன போடணும், ரெண்டுலயுமே மைனஸ் போட்டுருங்க. அப்படி போட்டா கவனிங்க, பெருக்கும் போது மைனஸ் இன்டு மைனஸ் என்ன ஆயிடும், பிளஸ் ஆயிடும். கூட்டும் போது ரெண்டு சேம் சிம்பிளா இருந்தா ஆட் பண்ணி அதே சிம்பிள் தானே போடணும். ஓகேயா? அப்ப அந்த ரெண்டு நம்பர் எதெல்லாம், -3 ஒண்ணு, இன்னொன்னு -2. சரியா? இதுதான் சால்வ் பண்றது. அப்ப இதோட ஃபேக்டர்ஸ், காரணிகள் எப்படி எழுதுறதுன்னா, ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுனா x-3 x-2, முன்னாடி ஒரு எக்ஸ் போட்டு சேர்த்து எழுதிக்கணும். இதுதான் காரணி. ஓகே, இதே தீர்வு அப்படின்னு சொன்னா, சொல்யூஷன் சொன்னா என்ன சொல்லணும், x equal to 3, 2 பிளஸ் ஆயிடும். ஓகேயா? தீர்வுன்னு சொன்னா வெறும்
இங்க வந்து மைனஸ் இருந்தா தீர்வுன்னு சொல்லும் போது பிளஸ் வரணும். இங்க மைனஸ் இருந்தா தீர்வுனா 2 தான். சிம்பல் வந்து மாறும். ஃபேக்டர்னு சொன்னா அதை அப்படியே போட்டுக்கணும். என்ன சிம்பல் இருக்கோ அதை அப்படியே போட்டுக்கணும். முன்னாடி ஒரு எக்ஸ் சேர்த்துக்கணும். சோ இதுதான் ஒரு இருபடி சமன்பாடை தீர்க்கக்கூடிய முறை. இப்ப நான் சொன்னது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ரூட்ஸ், அதாவது தீர்வுங்கிறது ரூட்ஸ். இதோட ரூட்ஸ் மூலங்கள் அப்படின்னு சொன்னா இது, ஃபேக்டர்ஸ்னு சொன்னா இது. இதனால கவனிங்க, ஏதாவது புரியல, ஸ்டெப் புரியலன்னா கேளுங்க. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரியணும். இது மாதிரி கொஸ்டின் நமக்கு வருது. சோ இது எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? ரெண்டு நம்பரை பெருக்குனா என்ன வரும், ஆட் பண்ணா என்ன வரும், அதை வச்சுதான் இந்த ஈக்குவேஷனே நம்ம சால்வ் பண்றோம். அது பிளஸ் மைனஸ் ஏத்த மாதிரி நீங்க அதை வந்து போட்டுக்கணும். இப்ப நானே ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், ட்ரை பண்ணலாமா? இதுல பிளஸ்ஸே கொடுக்குறேன் எல்லாமே. எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 9x பிளஸ் 20 ஈக்குவல் டு 0. இப்ப இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க.
ஓகே ஆன்சர் வந்து ஃபேக்டர்ஸ்னா என்ன சொல்வீங்க இதுக்கு? ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும்? 9 20 பிளஸ் 20 வரணும். இந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா என்ன வரணும்? பிளஸ் 9. அது என்ன நம்பர்? 5 4. ரெண்டுக்குமே சிம்பிள் என்னதான்? பிளஸ் தான். கரெக்டா? இப்ப இத ஃபேக்டர்ஸ்னு சொன்னா எப்படி எழுதணும்? எக்ஸ் பிளஸ் 5 அடுத்தது எக்ஸ் பிளஸ் 4. இதே இது ரூட்ஸ்னு சொன்னா எப்படி எழுதணும்? எக்ஸ் ஈக்குவல் டு -5, -4. ஓகே இங்கே என்ன இருக்கணும்? பிளஸ் இருக்கா? அப்ப இங்க மைனஸ் வரும். இங்க பிளஸ் இருக்கா? அப்போ இங்க மைனஸ் வரும். சிம்பிள் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகும். காரணிகள் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து முன்னாடி எக்ஸ் சேர்த்து எழுதிக்கோங்க. மூலங்கள் அப்படின்னு சொன்னா முன்னாடி சிம்பிள மாத்தணும். நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x பிளஸ் 32 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர்? ஃபேக்டர்ஸ் என்ன? சோ இது ஃபேக்டர்ஸ் வந்து ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 32 வரணும். அதே ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா -12 வரணும். அது என்ன நம்பர்னா 8 4 சொல்லாமா? 8 4ன்னு சொன்னா இதுல இருந்து என்ன போடுவீங்க? இங்க மைனஸ் ரெண்டுலயுமே மைனஸ் போட்டாதான் உங்களுக்கு என்ன வரும்? ஆட் பண்ணும்போது -12, மல்டிப்ளை பண்ணும்போது +32.
இதோட ஃபேக்டர்ஸ் வந்து x மைனஸ் 8 x மைனஸ் 4. ஓகே, ரூட்ஸ் எழுதும் போது என்ன செய்யணும்? 8,4 x ஈக்குவல் டு 8,4. சரி, இப்ப குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு தானே? இது வந்து மொத்தம் 3 சால்விங் இருக்கு. நான் ஒன்னொன்னா ஒவ்வொரு நாள் சொல்றேன். இப்ப நான் சொல்லியிருக்கிறது வந்து வெறும் எக்ஸ் ஸ்கொயர் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன இருக்காது, கோஎஃபிஷியன்ட் எதுவும் இருக்காது. சரியா? இதே இப்படி கூட கொஸ்டின்ஸ் வரலாம். 6x², 12x அந்த மாதிரி கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அதோடைய மெத்தட் வேற. ஓகே, அது வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். இப்ப இது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்ப நம்ம அடுத்தது போலாம். இன்னைக்கு அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன். 8th ஸ்டாண்டர்டோட மேக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அல்ஜிப்ரா. சோ இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், ரெண்டு ஈக்குவேஷனை ஆட் பண்றது, சப்ராக்ட் பண்றது, இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இப்போ நான் எக்ஸாம்பிள் கேக்குறேன், கவனிங்க. 5x-ஐயும் பிளஸ் 4x-ஐயும் ஆட் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். ஏன்னா ரெண்டுலயுமே டேர்ம்ஸ் என்னதான் இருக்கு, எக்ஸ். ஆட் பண்ணா என்ன வரும்? 9x. சரி, இப்போ இதே இத எக்ஸாம்பிள் 2, 3x பிளஸ் 4y ஆட் பண்ண முடியுமா முடியாதா? இத 7xy போட முடியுமா? முடியாது. அப்ப இது ஃபைனல் ஆன்சரே இதுதான். இதுக்கப்புறம் எந்த சிம்பிளிஃபையும் பண்ண முடியாது. ஏன்னா இங்க 1 x இருக்கு, இங்க 1 y இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 3, 8x பிளஸ் 4x பிளஸ் 3x, 3 டேர்ம் கொடுத்திருந்தா ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். 8 பிளஸ் 4 12, 12 பிளஸ் 3 15x. இந்த எக்ஸாம்பிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வராது. நோட் பண்ணியாச்சா? இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4, 7x² minus 4x plus 5, 9x minus 10. இது ரெண்டையும் நீங்க வந்து ஆட் பண்ணணும். ஆட், சரியா? கூட்டுக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்? இப்போ இந்த இதுல மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. x², x நம்பர், இங்க சமா போட்டிருக்கல. அப்ப இது கூட இதை சேர்க்க போறோம். சரியா? இங்க எக்ஸும் எதுவும் மட்டும்தான் இருக்கு, நம்பர் மட்டும் தானே இருக்கு. அதான் நீங்க எப்படி ஆட் பண்ண பாருங்க. 7x² மைனஸ் 4x பிளஸ் 5 மேல எழுதிக்கிறேன், கீழே எக்ஸுக்கு நேரா இதை எழுதுங்க, இங்க எழுதிடக்கூடாது. ஓகேவா? 4xக்கு நேரா கீழே 9x மைனஸ் 10. இப்ப இதை ஒரு கோடு போட்டு ஆட் பண்ண போறோம். சோ இப்ப எப்படி ஆட் பண்றது? இங்க எதுவுமே இல்ல, அப்ப இங்க 0 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது அப்படியே தான் கீழே வரும், 7x². ஓகேயா? இப்ப 9க்கு என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ் சிம்பிள் தானே. பிளஸ் 9 மைனஸ் 4 என்ன வரும்? என்ன 5 பிளஸ் 5x மைனஸ் 10 பிளஸ் 5 என்ன வரும்? மைனஸ் 5. சோ அப்ப இதோட ஆன்சர் என்ன? 7x² பிளஸ் 5x மைனஸ் 5. இதுதான் ஆன்சர். ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். அடிஷன், கூட்டணும்னா இப்படிதான் கூட்டணும். அந்தந்த டேர்முக்கு நேரா தான் கூட்டணும், வேற டேர்ம் கூட சேர்த்து ஆட் பண்ணிடக்கூடாது. அப்ப இது மாதிரி நான் போட்டிருக்கிற மாதிரி மேல ஒண்ணு கீழே ஒண்ணு இப்படி கோடு போட்டுதான் கூட்டணும்லாம் அவசியம் இல்ல. புரியுதா? அது வந்து
ஆட் பண்ணும்போது எப்படி வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணியாச்சு. அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஞ்சம் ஃபாஸ்டா எழுதிக்கோங்க, நிறைய சம்ஸ் போகும். செகண்ட் கொஸ்டின், 7xy plus 5yz minus 3xz, 4yz plus 9zx minus 4y, minus 3xz plus 5x minus 2xy. மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. இந்த 3 டேர்மும் ஆட் பண்ண போறோம். சரியா? எப்படி ஆட் பண்ணுங்கிறத பாருங்க. கமா போட்டிருக்கிறதெல்லாம் ஒரு டேர்ம்ஸ். இது ஃபுல்லா சேர்த்து ஒரு டேர்ம், இது ஃபுல்லா சேர்த்து ஒண்ணு, அப்புறம் இது ஃபுல்லா சேர்த்து ஒண்ணு. இந்த மூணுலயும் காமனா இருக்கிறதெல்லாம் ஒண்ணு ஆட் பண்ணணும். இப்ப xy இங்க 7 இருக்கு, இங்க xy ஏதாவது இருக்கா? இல்ல. ஆனா இங்க xy இருக்கு. அப்ப இதையும் தான் கூட்டணும். புரியுதா? சரி, எப்படி எழுதணும் பாருங்க, கவனிங்க. அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, முதல் டேர்ம்ல இருக்கிற இதெல்லாம் ஃபர்ஸ்ட் எழுத போறேன். 7xy. ஓகேயா? அதுக்கப்புறம் இதே 7xy ரெண்டாவது டேர்ம்ல இருக்கான்னு பாக்குறேன். இருக்கா? இல்ல. ஆனா தேர்ட் டேர்ம்ல இருக்கு தானே. இங்க என்ன இருக்கு? அது அப்படியே பக்கத்துல எழுதிக்கிறேன். 2xy. இது எழுதிட்டோம்னா இப்ப இதை லைட்டா கட் பண்ணிக்கலாம். ஓகேயா? அடுத்தது ரெண்டாவது டேர்ம் இங்க என்ன இருக்கு? முதல்ல 7xy எழுதுனேன், அதுக்கு ரிலேட்டடா உள்ளதை எழுதிட்டேன். அதுக்கப்புறம் இங்க வர 5yz என்ன சிம்பிள்? பிளஸ் 5yz. இதே yz இங்க இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? 4. என்ன சிம்பிள்? பிளஸ் பிளஸ் 4yz. இது எழுதியாச்சு. சோ அடிச்சிடலாம். அடுத்தது இந்த இதுல மூணாவது டேர்முக்கு வாங்க. இங்க என்ன இருக்கு? மைனஸ் 3zx. இதே 3zx இங்க இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? பிளஸ் 9zx. இப்ப இது எழுதியாச்சு. இதை அடிச்சிடலாம். அடுத்தது இது மூணாவது டேர்ம்ல xz இருக்கு, zx இல்ல. ஆனா என்ன இருக்கு? ரெண்டும் ஒண்ணுதான். xzன்னு சொன்னாலும் zxன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். அப்ப அதை இங்க எழுதிடலாமா? இங்க என்ன சிம்பிள்? மைனஸ் 3xz. ரெண்டும் ஒண்ணுதான். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் எழுதாம என்னெல்லாம் இருக்கு அதை எழுதிக்கலாம். எழுதாம என்ன இருக்கு? மைனஸ் 4y எழுதாம இருக்கு, அப்புறம் பிளஸ் 5x எழுதாம இருக்கு. அதை சேர்த்து எழுதிக்கலாம். இப்போ இதை நம்ம ஆட் பண்ண போறோம். 7xy ல இருந்து 2xy மைனஸ் பண்ணா எவ்வளவு? 5xy. ஓகேயா? பிளஸ் 5yz பிளஸ் 4yz எவ்வளவு? 9yz. ஓகே. அடுத்தது இதுல 3 டேர்ம் இருக்கா? இங்க மைனஸ் 3 பிளஸ் 9 மைனஸ் 3. இது எல்லாத்தையும் கூட்டி சொல்லுங்க என்ன வரும்? xzல மொத்தம் 3 டேர்ம் இருக்கு. மைனஸ் 3 பிளஸ் 9 மைனஸ் 3 என்ன வரும்? மைனஸ் 3யையும் பிளஸ் 9யையும் கூட்டினா எவ்வளவு? பிளஸ் 6 தானே. பிளஸ் 6ல இருந்து மைனஸ் 3 கழிச்சா பிளஸ் 3. கரெக்டா? பிளஸ் 3 xz. ஓகேயா? அடுத்தது மீதி என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 4y. அதை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு ரிலேட்டடா இங்க எதுவும் இல்லை. சோ அதை அப்படியே தான் போட்டுக்கணும். ஓகேயா? இதுதான் ஆன்சர். ஃபைனல் ஆன்சர் இதுதான். ஆட் பண்ணா வரக்கூடிய ஆன்சர். இது புரிஞ்சுதா எல்லாருக்கும்? இதெல்லாம் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ். எக்ஸ் ஒய் எல்லாம் பார்த்தோன்னே ஏதோ பெருசு போல, நமக்குலாம் இது வராது போல நினைச்சிடாதீங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு மேல டைட்டில் என்ன எழுதிக்கணும்? ஆட், கூட்டுக. நோட் பண்ணியாச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் எழுதிக்கோங்க. இது நீங்க தான் ட்ரை பண்ணும். கொஸ்டின் ஆட், கூட்டணும்.
டேர்ம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எல் ஸ்கொயர் பிளஸ் எம் ஸ்கொயர் கமா இது ஃபர்ஸ்ட் டேர்ம். அடுத்தது எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர் இது ரெண்டாவது டேர்ம். என் ஸ்கொயர் பிளஸ் எல் ஸ்கொயர் இது மூணாவது டேர்ம். அதுக்கப்புறம் நாலாவது டேர்ம் வந்து 2LM 2MN பிளஸ் 2NL இது மூணாவது டேர்ம். இது எல்லாத்தையும் சரி நாலாவது டேர்ம் எல்லாத்தையும் ஆட் பண்ணி என்ன வரும்? மொத்தம் 4 டேர்ம்ஸ் இருக்கு. 4 டேர்ம்லயும் பொதுவா ஏதாவது இருந்தா அது பக்கத்துல எழுதிட்டே வாங்க. எழுதுனதெல்லாம் கட் பண்ணிட்டே வாங்க. மீதி உள்ளது ஏதோ அதை வந்து எழுதிக்கணும். இந்த கொஸ்டினை திருப்பி ஒரு தடவை வேணா நீங்க எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் கமா எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் நீங்க எப்படி போடணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல் ஸ்கொயர் இருக்கா பிளஸ் எல் அடுத்த டேர்ம் இதுதான் ரெண்டாவது டேர்ம். இதுல எல் ஸ்கொயர் இருக்கா இல்ல, இதுல இருக்கா இருக்கு. அப்ப அத பக்கத்துல எழுதிடலாமா? இதை அடிச்சுக்கிறேன் பிளஸ் அடுத்தது இதுல எல் ஸ்கொயர் இருக்கா இல்ல. அடுத்தது இந்த டேர்முக்கு வாங்க எம் ஸ்கொயர் இதை நான் இங்க இதுல உள்ளதை எழுதியிருக்கேன். இந்த டேர்ம்லயும் எம் ஸ்கொயர் இருக்கு தானே. ஓகே, அடுத்தது இதுல எம் ஸ்கொயர் இருக்கா இல்ல. இங்க எம் ஸ்கொயர் இருக்கா இல்ல. பிளஸ் அடுத்தது இதெல்லாம் நம்ம எழுதியாச்சு தானே. அடுத்து இதை எழுதுங்களாம் என் ஸ்கொயர். அதுக்கு அடுத்ததுல என்ன இருக்கு என் ஸ்கொயர். அதுக்கு அடுத்து என் ஸ்கொயர்லாம் இல்ல. அப்ப அதுக்கப்புறம் உள்ளதை அப்படியே போட்டுக்கலாம். ஆனா இந்த 2 மட்டும் காமனா வெளியே எடுத்துக்கிறேன். எல்எம் பிளஸ் எம்என் பிளஸ் என்எல். ஓகேயா? இப்ப இதுல ஆட் பண்ணுங்க. எல் ஸ்கொயர் ஆட் பண்ணா என்னப்பா வரும்? 2L ஸ்கொயர். எம் ஸ்கொயர் ஆட் பண்ணா 2M ஸ்கொயர். என் ஸ்கொயர் 2N ஸ்கொயர். இப்ப 2 இதுல எல்லாமே 2 இருந்ததுனால நான் இதை காமனா வெளியே எடுத்துட்டு பிராக்கெட் போட்டிருக்கேன். சரியா? அதே மாதிரி இப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணலாம் சொல்லுங்க. இதுல எல்லாத்துலயும் 2 இருக்குல்ல, காமனா எடுத்துட்டா அப்ப என்ன வரும்? எல் ஸ்கொயர் எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பிராக்கெட் பிளஸ் 2 இன்டூ எல்எம் எம்என் என்எல். கரெக்டா? இதான் ஃபைனல் ஆன்சர். டினோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் அடுத்த சம் நீங்க தான் ட்ரை பண்ணணும். அடிஷன். a plus a minus b plus ab comma b minus c plus bc comma c minus a plus ac.
இத மூணையும் ஆட் பண்ணி சொல்லுங்க என்ன ஆன்சர். என்ன ஆன்சர்? கவனிங்க. ஏ மைனஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஏ இருக்கா, ஃபர்ஸ்ட் ஏ மைனஸ் பி, சரி ஏ மட்டும் முதல்ல எழுதிக்கிறேன். இதே ஏ வேற எங்கேயாவது இருக்கா? இங்க இருக்குதானே, மைனஸ் ஏ இருக்குதானே, அப்ப மைனஸ் ஏ பக்கத்துல போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்தது இதை எழுதியாச்சு, இதை எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ் பி இருக்கா? ஓகே, அடுத்தது பி இங்க இருக்கு பாருங்க, அது என்ன பி? அது பிளஸ் பி. ஓகே, அது எழுதியாச்சு, இதையும் எழுதியாச்சு. அடுத்தது இங்க என்ன இருக்கு? பிளஸ் ஏபி. இதே ஏபி வேற எங்கேயாவது இருக்கா? இல்ல. சரி, அப்ப இதை எழுதியாச்சு, அடிச்சுக்கலாம். இங்க வாங்க, இங்க என்ன இருக்கு? மைனஸ் சி. இதே சி இங்க இருக்கு பாருங்க, பிளஸ் சி. ஓகேயா, இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, அடிச்சுக்கலாம். இப்போ பிளஸ் பிசி பிளஸ் ஏசி எல்லாமே எழுதிட்டோம். எழுதிட்டோமா? அடுத்தது இப்ப ஏயும் ஏயும் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். ஓகேயா, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுமா? பிளஸ் பி மைனஸ் பி கேன்சல் ஆயிடுமா? அப்புறம் மைனஸ் சி பிளஸ் சி கேன்சல் ஆயிடுமா? பேலன்ஸ் என்ன மட்டும் இருக்கும்? ஏபி பிளஸ் பிசி பிளஸ் ஏசி. அவ்வளவுதான், இதான் ஆன்சர். பிளஸ் ஏவும் மைனஸ் ஏவும் ஜீரோ. ஒரே சிம்பிள் பிளஸ்லயும் மைனஸ்லயும் இருந்தா அதை நாம எதுக்காக கேன்சல் பண்றோம்? ஜீரோங்கிறதுனால கேன்சல் பண்றோம். அது எழுதுனதுக்காக கட் பண்ணிடும். ஓகே, இதுதான் அடிஷன். அடுத்தது போலாமா? சப்ட்ராக்ஷன், கழித்தல். கழிக்கிறது என்ன பண்றது? அதுக்கு ஒரு சம் எழுதிக்கோங்க. இது புரிஞ்சுதா? இதுல யாருக்கா டவுட் இருக்கா? திருப்பி யாருக்கா சொல்லணுமா? ஆன்லைன் கிளாஸ் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. சரி, சப்ட்ராக்ஷன் மைனஸ் பண்றது எப்படி? அதுக்கு சம் எழுதிக்கலாம். 4a மைனஸ் 7ab பிளஸ் 3b பிளஸ் 12. இது ஃபர்ஸ்ட் டேர்ம், கமா. அடுத்தது 12a மைனஸ் 9ab பிளஸ் 5b மைனஸ் 3. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணணும், அதை சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப அது எப்படி போடுறதுன்னு பார்க்கணும். அடிஷன் மாதிரியே தான் சப்ட்ராக்ஷன், ஆனா அதுல என்ன பண்ணணும்? சிம்பிள் வந்து மாறும், சேஞ்ச் பண்ணணும், சிம்பிள்ஸா மாத்தணும். சரியா, கவனிச்சுக்கோங்க. நான் செய்யறதை கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டினை திருப்பியும் ஒரு தடவை எழுதிக்கிறேன். எதுக்காகனா, நம்ம எழுதுனதெல்லாம் கட் பண்றேன்ல, அப்ப கொஸ்டினையும் கட் பண்ற மாதிரி ஆயிடுது. அதனால கொஸ்டின் ஒரு தடவை திருப்பி எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் 4a ஃபர்ஸ்ட் டேர்ம்ல முதல்ல இருக்கிறது என்னவோ அதை எழுதிருக்கேன்.
இப்ப ரெண்டாவது டேர்ம் கமா போட்டதுக்கு அப்புறம் இருக்கிறதா ரெண்டாவது டேர்ம். அதே ரெண்டாவது டேர்ம்ல ஏ வச்சு வரக்கூடியது எது? 12. 12க்கு என்ன சிம்பல்? பிளஸ் இருக்கு. ஆனா இங்க என்ன போடக்கூடாது? பிளஸ் போடக்கூடாது. என்ன போடும்? -12. புரிஞ்சுச்சா? ஒவ்வொன்றுக்கும் அதே மாதிரி சிம்பிளை மாத்தணும். நான் இங்க பிளஸ் இருந்ததுனால இங்க மைனஸ் போட்டேன். அப்புறம் மைனஸ் இருந்தா என்ன போடணும்? பிளஸ் போடணும். ஓகே, இப்போ நாம இதுல எதை எழுதினோம்? 12 எழுதிட்டோம், அதனால அதை கட் பண்ணிடுறேன். 4 எழுதாச்சு, அதனால அதை கட் பண்ணிடுறேன். அடுத்தது என்ன இருக்கு? -7ab. ஓகே, -7ab. இதுக்கு ரெண்டாவது டேர்ம்ல இதே ஏபி இருக்கு. என்னது? -9ab. ஆனா இங்க வந்தா +9ab. சோ இதை எழுதியாச்சு, இதை கட் பண்ணிடலாம். அடுத்து என்ன டேர்ம் இருக்கு? +3b. அது அப்படியே தான் வரும். ரெண்டாவது டேர்ம்ல தான் சிம்பிளை மாத்துறோம். புரியுதா? ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் எழுதுறோம். 3b. இதுல என்ன வரும் சொல்லுங்க? -5b. ஓகே, அதுக்கப்புறம் இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு. அடுத்தது இங்க +12. நீங்க என்ன போடணும்? +3. ஓகே, எல்லாமே நோட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஆட் பண்ணும். 4a ல இருந்து -12a கழிச்சிங்கன்னா என்னப்பா வரும்? -8a. -7ab + 9ab என்னப்பா வரும்? +2ab. +3b -5b என்னப்பா வரும்? -2b. 12 + 3 3. இதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா? முடியாது. இதுதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த சப்ட்ராக்ஷன் நீங்க ட்ரை பண்ணுங்க. அடுத்த சப்ட்ராக்ஷன் பாருங்க. நெக்ஸ்ட் சப்ட்ராக்ஷன். இதை நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க, இதுக்கு என்ன வரும் அப்படின்னு. 3xy + 5yz -7zx. இதுல இருந்து நீங்க எதை மைனஸ் பண்ணணும்னா 5xy -2yz -2zx + 10xyz. இதை இதுல இருந்து மைனஸ் பண்ணணும். இதை மைனஸ் பண்ணி சொல்லுங்க, சப்ட்ராக்ட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே தான் எழுதணும். செகண்ட் டேர்ம் தான் என்ன பண்ணும் அப்படின்னா மைனஸ் சிம்பிளா மாத்தணும். போட்டு ஆன்சர் ஃபைனலா என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஓ, முடிச்சாச்சா? ஓகே, வெயிட். 5xy போடும்போது ஃபர்ஸ்ட் போடும்போது பிளஸ் தானே போடுவோம். அதுவும் மைனஸ் 5. ஃபர்ஸ்ட் 5x 5y எடுத்துக்கோங்க. 5y அது போடும்போது பிளஸ் தானே போடுவோம்.
ஓகே கவனிங்க. கொஸ்டினை நான் வந்து திருப்பி எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் 3xy இருக்கா, அதுக்கப்புறம் இதே xy இங்க வந்து 5xy இருக்கா. இப்ப இங்க வரும்போது என்ன வரும், -5xy. அடுத்தது இங்க என்ன இருக்கு டேர்ம், +5yz. அதே yz இங்க என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு தானே. அப்ப இங்க எழும்போது என்ன போடுவீங்க, +2yz. ஓகே, அடுத்தது இங்க என்ன இருக்கு, -7zx. அது அப்படியே தான் வரும், அதுல சிம்பிள் மாறாது, செகண்ட் டேர்ம்ல தான் மாறும். இங்க 2zx -2zx என்ன ஆகும், +2zx. இப்போ வேற பேலன்ஸ் என்ன இருக்கு, 10xyz. அது அப்படியே தான் இருக்கு. ஸோ இதுல எல்லாமே எழுதிட்டோமா, செக் பண்ணிக்கோங்க. இது எழுதியாச்சு, இது எழுதியாச்சு, எல்லாமே எழுதியாச்சு. ஸோ அவ்வளவுதான். சரி, இப்போ இதை மைனஸ் பண்ணுங்க. 3xy -5xy எவ்வளோ, -2xy. பிளஸ் இது ரெண்டும் பிளஸ்ல தானே இருக்கு, 7yz. அடுத்தது -5zx பிளஸ் 10xyz. சோ இதான் ஃபைனல் ஆன்சர். இது வருதா எல்லாருக்கும்? இதான் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன் புரியுதா? அடுத்தது போலாமா, மல்டிப்ளிகேஷன். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் வந்து ஈஸி தான். சோ அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? எக்ஸாம்பிள் சொல்றேன், மல்டிப்ளிகேஷனுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து 2x இன்டூ 2x பெருக்குனா எவ்வளவு வரும், 4x². 2x வருதுல்ல, அப்ப மல்டிப்ளை பண்ணா பவர்ல இருந்து ஸ்கொயர் வரும். ஓகேவா? 3x இன்டூ 2y பெருக்குனா என்ன வரும், 1x 1y. பெருக்கலாம், ஒரே டேர்மா இருந்தாதான் பெருக்கலாம்லாம் இல்ல, டிஃப்ரெண்ட் டேர்மா இருந்தாலும் பெருக்கலாம். அடிஷனுக்கும் சப்ட்ராக்ஷனுக்கும் தான் ஒரே டேர்மா இருக்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு என்ன டேர்மா ஆனாலும் இருக்கலாம். இதை பெருக்குனா 6xy. ஓகேவா? சரி, இப்ப நான் கொடுக்குற சம் ட்ரை பண்ணுங்க. 4,7p இதை மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4 இன்டூ 7p பெருக்குனா என்ன வரும் சொல்லுங்க. 4 இன்டூ 7 28p. நம்பரும் மல்டிப்ளை பண்ணி அந்த வேரியபிள் அப்படியே பக்கத்துல எழுதிக்கணும். ஓகே, அடுத்தது 4p³ -3p. சரி, ஃபர்ஸ்ட் இதை எழுதிக்கலாம். கவனிங்க, p² இன்டூ p². இது ரெண்டையும் பெருக்குனா என்னப்பா வரும், p பவர் 4. ஓகே, அது ஒன்னும் டவுட் இல்ல. சரி, p பவர் 3, p பவர் 2 இது ரெண்டையும் பெருக்குனா என்னப்பா வரும், இதுக்கு என்ன வரும், p பவர் 5 தானே. இதுல யாருக்கா டவுட் இருக்கா? இப்போ இந்த இடத்துல 2 இன்டூ 2 பெருக்குனா 4 கிடையாது. பவர் வந்தா மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது பவரை பெருக்க கூடாது, என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். அது மாதிரி இங்க 3 + 2. ஓகேவா? 3 + 2 தான் 5. ஆட் தான் பண்ணணும். பவர் வந்தா அதை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அடுத்த கொஸ்டின் நெக்ஸ்ட். 4p, 7pq இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், 4 இன்டூ 7 முதல்ல நம்பர் பெருக்குங்க. 4 இன்டூ 7 என்னது, 28. p இன்டூ p
பி ஸ்கொயர் அப்புறம் கியூ. ஓகே, 4p கியூப் கமா மைனஸ் 3p இது ரெண்டையும் பெருக்கினா என்ன வரும்? முதல்ல நம்பர் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ்ல இருக்கு சரியா? மைனஸ் 4 இன்டூ 3 என்னது? மைனஸ் 12. அப்புறம் p கியூப் இன்டூ p என்ன? p பவர் 4. p வெறும் p னா பவர்ல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்ப 3 பிளஸ் 1 வந்து என்ன ஆயிடும்? 4. சைட்ல ஹிண்ட்னு போட்டு எழுதிக்கோங்க. p பவர் 0னா ஆன்சர் என்ன? 1. எனி நம்பர் பவர்ல 0 இருந்தா 1 தெரியும் தானே? இப்போ p பவர் 3 இன்டூ 0 எவ்வளவு பெருக்குனா? 0. ஜீரோ கூட எதை பெருக்கினாலும் என்னதான் வரும்? 0 தான் வரும். இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. ப்ராடக்ட் மல்டிப்ளிகேஷன் போடுறதுக்கு ஹோம்ஒர்க் சம் எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் xy, yz, zx இது மூணையும் பெருக்கணும். 3 டேர்ம் சொல்லியிருக்கேன். a, மைனஸ் a ஸ்கொயர், a கியூப். அடுத்தது m, மைனஸ் mn, mnp இது மூணாவது கொஸ்டின். இது a, 2b, 3c, 6abc 4 டேர்ம் இருக்கு. இது எல்லாத்தையும் பெருக்கணும். அஞ்சாவது கொஸ்டின் a, 5a, 3a ஸ்கொயர், 7a பவர் 4 இது அஞ்சாவது கொஸ்டின். மொத்தம் 5 சம்ஸ். இந்த ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஹோம்ஒர்க் எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தான். ஓகேயா? எழுதியாச்சா? மல்டிப்ளிகேஷன் வந்து இப்ப நான் சொன்னது சிம்பிள் டேர்ம்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு டேர்ம் சேர்த்து. அது மாதிரி வந்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. பிராக்கெட் வந்தா போடுறது. இப்ப நான் இங்க கொடுத்துருக்கிற பிராக்கெட் இருக்கா? இல்ல தானே? இப்போ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3 இது வந்து பெருக்கணும். இங்க இடத்துல எதுவும் இல்லைனாலே என்ன சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப இதை வச்சு இதை பெருக்கணும். அப்ப என்னப்பா வரும்? எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன? எக்ஸ் ஸ்கொயர். அப்புறம் என்ன சிம்பிள் இருக்கு? பிளஸ். எக்ஸ் இன்டூ 3 எவ்வளோ? 3x. ஓகேயா? இது வந்து எக்ஸாம்பிள் 1. அடுத்தது எக்ஸாம்பிள் 2. பிராக்கெட் வந்து மல்டிப்ளை பண்றது எப்படி? அதுதான் அடுத்தது பார்க்க போறோம். இது நீங்க சொல்லுங்க. 3y பிராக்கெட் 2y மைனஸ் 7 இது எப்படிப்பா பெருக்குவீங்க? முதல்ல 3y வச்சு 2y பெருக்கிக்கணும். அதுக்கப்புறம் 3y வச்சு 7ஐயும் பெருக்கணும். ஓகேயா? 3y இன்டூ 2y பெருக்குனா எவ்வளவு வரும்? 6y ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்ன சிம்பிள் இருக்கு? மைனஸ். 3y இன்டூ 7 என்ன? 21y. ஓகே தானா? முதல்ல இது ரெண்டும் பெருக்கிருக்கோம். அப்புறம் மைனஸ் சிம்பிள். அப்புறம் 3yயும் 7ஐயும் பெருக்கிருக்கோம்.
y into y square தானே. ஓகேயா? இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. x minus 4 bracket 2x plus 3. இது மாதிரி ரெண்டுமே பிராக்கெட்ல கொடுத்திருந்தா எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? இதையும் பெருக்கணும். சோ அதை எப்படி பெருக்கிறது? சோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் இது ஃபர்ஸ்ட் சம் நான் செய்யறேன், அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ முதல்ல இந்த எக்ஸ வச்சு எதை பெருக்கணும்? 2x. ரெண்டாவது இதுல ஃபர்ஸ்ட் டேர்ம் 2x, அதை பெருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அதே எக்ஸ வச்சு இதுல செகண்ட் டேர்ம் 3 பெருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த -4 வச்சு எதை பெருக்கணும்? 2x. அதே -4 வச்சு எதை பெருக்கணும்? 3. புரிஞ்சுச்சா? இப்ப ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, எக்ஸ வச்சு 2x பெருக்கினா என்ன? 2x ஸ்கொயர். அப்புறம் சிம்பிள் வந்து இங்க பாக்கணும், இங்க என்ன இருக்கு? பிளஸ். இப்ப எக்ஸையும் பிளஸ் 3ஐயும் பெருக்குனா பிளஸ் 3x தானே. ஓகே, அடுத்தது இப்ப எதை பெருக்க சொன்ன? -4ஐயும் 2xையும். -4 2x பெருக்குனா எவ்வளவு? -8x. அடுத்தது -4 பிளஸ் 3யும் என்ன வரும்? -12. புரிஞ்சுதா? இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமா இதுக்கப்புறம்? ஏன்னா இங்கேயும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ் இருக்குது, நம்ம ஆட் பண்ணலாம்ல. 2x². இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா -5x. அப்புறம் -12. இதான் ஃபைனல் ஆன்சர். 8xல இருந்து 3x கழிச்சா -5x. இப்ப இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஃபோர்த் क्वेश्चन நீங்க ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இது வந்து பி சரியா? இது வந்து பி, இது ஏ. அதை ஆட் பண்ணிட்டீங்களா? இப்ப முதல்ல ஏ வச்சு பி பெருக்கணும், அப்படிதானே? சோ ஏ வச்சு பி மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஏபி வருமா? அதுக்கப்புறம் ஏ வச்சு -5, அப்போ 5a -5a. இத பெருக்கியாச்சு. அடுத்தது இது +7b. +7ம் -5ம் பெருக்குனா -35. இதுக்கப்புறம் ஏதாவது காமன் ஆட் பண்ண முடியுமா? முடியாது. இதான் ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், y -8 3y -4. இதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க.
ஆன்சர் பார்க்கலாமா? y into 3y பெருக்கினா என்ன வரும்? 3y ஸ்கொயர். ஸோ இது வந்து இதை ஃபர்ஸ்ட் 3y ஸ்கொயர், அதுக்கப்புறம் y-ஐயும் -4y. ஓகே, அடுத்தது -8 3y, அப்ப என்ன வரும்? -24y, -8 -4 +32. இதுக்கப்புறம் இந்த y இருக்கு பாத்தீங்களா, இதை திருப்பி சிம்பிளிஃபை பண்ணலாம் தானே. 3y², இங்க -4 -24 இருக்கா, அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா -28y +32. நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு ஃபைனலா ஏதாவது ஆட் பண்ண முடியுதா அப்படிங்கறது செக் பண்ணிக்கோங்க. சோ இவ்வளவுதான் மல்டிப்ளிகேஷன். இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ ஹோம்ஒர்க் எழுதிக்கோங்க. மல்டிப்ளிகேஷன்ல ஹோம்ஒர்க் ஃபர்ஸ்ட் ஒன்னு சொன்னேன், இது ரெண்டாவது. இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? கொடுக்க கூடாதா? இன்னொன்னு, இது அடுத்த ஹோம்ஒர்க். இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இந்த செகண்ட் கொஸ்டினை யாரெல்லாம் தப்பே இல்லாம போடுறீங்களோ அவங்களுக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப புத்தி கூர்மையானவங்க, அவங்கள நம்பி ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கலாம், அவங்களால அரசாங்கத்துக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதான் அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி போட்டுடலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்குங்க, அப்புறம் இது ரெண்டும், அதுக்கப்புறம் இது ரெண்டும். இது எல்லாத்தையும் ஃபைனலா என்ன செய்யணும்? ஆட் பண்ண முடிஞ்சாலும் மைனஸ் பண்ண முடிஞ்சாலும் பண்ணணும். நோட் பண்ணியாச்சா? இந்த 3 சம் ஆல்ரெடி என்ன சம் கொடுத்தேன்ப்பா ஹோம்ஒர்க்? இதுக்கு முன்னாடி எத்தனை சம் சொன்னேன்? அதான், அது எத்தனை சம் எழுதிருக்கீங்க? 5-ஆ? சரி. சாட்டர்டே சண்டே லீவ் தானே. அடுத்த கிளாஸ் எப்போ? மண்டே. மண்டே வரும்போது எப்படி ஃப்ரெஷ்ஷா அந்த நோட்டை அப்படியே எடுத்துட்டு வருவீங்களா, படிச்சுட்டு வருவீங்களா? ஸ்கூல்லதான் இப்படி சொல்லுவாங்க, இங்கேயும் அப்படி சொல்றீங்கன்னு கேட்காதீங்க. சாட்டர்டே சண்டே நீங்க எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்க.
இந்த வீக்ல என்னென்ன படிச்சோம் அப்படிங்கிற நோட் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேயா? இந்த ஹோம்ஒர்க் எழுதாம சும்மா அப்படியே ஏமாத்துறது, அதை அப்படியே படிக்காம வர்றது, இதெல்லாம் ஸ்கூல் காலேஜோட முடிஞ்சிருச்சு. இது வந்து ஸ்கூலோ காலேஜோ கிடையாது. இது வந்து உங்க லைஃப்காக படிக்கிறீங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி உங்களை கத்துக்கிறீங்களோ அதுதான் இதுல முக்கியமான விஷயம். ஓகேவா? தயவு செஞ்சு இந்த வீக்ல நடந்தது எல்லாரையும் திருப்பி ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வீக்ல என்னப்பா நடத்தணும்? 2 டாபிக் தான். என்னதுலாம்? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஒண்ணு நடத்தினேன். அதுக்கப்புறம் நடுவுல ரீசனிங் ஒரு டாபிக் போச்சா? என்னது? மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஓகேயா? மிஸ்ஸிங் நம்பர்ஸ். அதுக்கப்புறம் அல்ஜீப்ரா. என்னென்ன ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கோம்? 7th ஸ்டாண்டர்டும் 8th ஸ்டாண்டர்டும் முடிச்சிருக்கோம். இதுதான் இந்த வீக்ல நடந்த கிளாஸ். ஸோ இந்த அல்ஜீப்ரா இன்னும் தொடரும். எப்போ வரைக்கும் தொடரும்? மண்டே அண்ட் டியூஸ்டே 2 நாள் தொடரும். இன்னும் கொஞ்சம் நிறைய சம்ஸ் இருக்கு அல்ஜீப்ரா. ஓகேயா? முடிஞ்சா வெனஸ்டே வரைக்கும் கூட தொடரும். ஏன்னா பெரிய டாபிக் இது. இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? இந்த டாபிக் கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, சோ அடுத்தது நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்ப்பா. தேங்க்யூ.